குட்டிகளை தாயை விட்டு பிரித்ததால் அது உடலாலும் மனதாலும் பட்ட வேதனையை வார்த்தைகளால் சொல்லி மாளாது. தெருநாய் குட்டிகளை ஈன்ற 45 நாள் கூட ஆகவில்லை. இனி குட்டிகளால் தொல்லை அதிகரித்துவிடும் என தாயை விட்டு பிரித்து வேறொரு பகுதியில் கொண்டு சேர்த்து விட்டனர். இதனால் தாயை தேடியும் உணவை தேடியும் திரிந்த அந்த குட்டிகள் வாகனங்களில் அடிபட்டு உயிருக்கே போராடி வருகின்றன. தாய் நாயிடமிருந்து பிரிக்கத் தெரிந்த அந்த நஞ்சுள்ளம் கொண்டவர்கள் ஏன் அந்த நாய் தாய்மை அடையாமல் இருக்க தடுப்பூசி மற்றும் கருத்தடை செய்ய அனுமதித்திருக்கலாமே என கேள்வி எழுப்பி வருகின்றனர். உயர் சாதி வகையை சேர்ந்த நாய்களும் அதே நன்றியைத்தான் காட்டப் போகின்றன. காசு கொடுத்து வாங்கும் வெளிநாட்டு நாய்களுக்கு பதிலாக நம் உள்ளூர் நாய்களை வீட்டில் வளர்த்தால் இந்த மாதிரி தான் எங்கள் தெருவில் இருந்த 3 குட்டி நாய்களை எடுத்துகிட்டு போய் எங்கேயோ விட்டு தாயும் சேயும் பிரித்து அந்த குட்டி நாய்கள் எங்கன்னே தெரியாத அளவுக்கு பண்ணி காவல்துறையோடு சேர்ந்து காவல்துறையை விட்டு எங்களெல்லாம் மிரட்டி குடும்பத்தையே எடுத்துகிட்டு போய் காவல்துறையை நிறுத்தி வச்சு அதையும் பண்ணிவிட்டு அந்த தாய் நாயை இப்போ கல்லால் அடிக்கிறது, மாஃப்னால் அடிக்கிறது, இதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த விலங்கினங்களுக்காக குரல் கொடுக்கறது ஒரு தப்பு அப்படின்னு எந்த சட்டத்துலையாவது இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பண்ண சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா 60 நாளைக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கிற அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா இல்லை 60 நாளைக்கு அப்புறம் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவோட அறிவிப்பு வந்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறை இதெல்லாம் எதுக்கு இருக்குது?